ஒரு காடுனா யானை நடந்து நடந்தா பாதையை உருவாக்கும். அந்த யானை யாருன்னா அந்த கஜா வராண்டான் யாரு? நம்ம கேப்டன் தான். அன்னைக்கு கஜா நடந்ததுனாலதான் இன்னைக்கு இங்க சாதா கூஜாகால உட்காந்துருக்கு. இங்க ஒருத்தருக்கு மட்டும்தான் மரியாதை, கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மட்டும்தான் இங்க மரியாதை. அந்த மரியாதைனாலதான் உங்க மேலேயும் இங்க மரியாதை கொடுக்குறாங்க, உங்களையும் ஒரு மனுஷனா மதிச்சு உட்காந்து பேசுறாங்க, உங்க பேச்சையும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இல்லைன்னு நினைச்சுங்களா அப்பவே இந்த செருப்பு சாணி முக்கி அடிச்சு விரட்டி இருப்பாங்க. இதே வேற யாராவது உட்காந்து பேசியிருந்தா. கஜா வாரான் தான், சரி ஓகே அவர் வாராரு இல்லைன்னு சொல்லலை. விஜயகாந்த் அவர்கள் மேலே இன்னும் நிறைய பேர் மதிப்புகளோடு இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க, நான் உட்பட. எதுக்குன்னா அவர் இப்போ எல்லாரும் ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க, அப்படிலாம் கிடையாது. அவர் அந்த டைமில் மீடியாலாம் அவரை எந்த அளவுக்கு ஓட்டிச்சு, எந்த அளவுக்கு ட்ரோல் பண்ணிச்சு, யார் பண்ணான்னு கேட்குறீங்களா? டிஎம்கே ஏடிஎம்கே இந்த ரெண்டு கட்சியும் சேர்ந்து விஜய் அவர்கள் அடுத்தது இவர் ஆப்பனண்டாக வந்துடுவார், அடுத்தது முதலமைச்சராகவே வர்றாங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த அளவுக்கு ட்ரோல் பண்ண கட்சி எது தெரியுமா? டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும். ஆனால் நீங்கள் ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சிங்க, ஏன் அவரும் வச்சார், சரி இல்லைன்னு சொல்லலை, பட் நீங்கள் அதுக்கப்புறமும் நீங்கள் வச்சிங்க. அதுக்கப்புறம் டிஎம்கே கூட ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்கள் இப்போ உட்காந்துக்கிட்டு கூட்டணி வச்சுட்டோம்னு சொல்கிறக்காக உட்காந்து பேசுகிறீங்களா, இல்லைனா அவரெல்லாம் முதலமைச்சர் ஆகிட்டாருன்னு சொல்லிட்டு உட்காந்து பேசுகிறீங்களா, இல்லைனா நம்மளால் எதுவுமே பிடுங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசுகிறீங்களான்னு எனக்கு தெரியலை. நான் சொன்ன மாதிரி இங்கே ஒருத்தருக்கு தான் மரியாதை, அது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு தான் மரியாதை. அவர் பையன் ஒரு மரியாதையோடு இருக்கிறத அந்த மரியாதை எப்படி கெடுத்துக்கணும்னு அதாவது அப்பா பிள்ளை அது ஒரு சொத்தை சேர்த்து வச்சுருக்காங்கன்னா பையன் அழிச்சிருவாங்க. அதே மாதிரி இவர் சொத்து சேர்த்து வைக்கல, பட்டு பல அன்பை சேர்த்து வச்சுருக்காரு, பல எப்படி சொல்கிறது, விஜயகாந்த் அவர்கள் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் இருக்க முடியாத மாதிரி சேர்த்து வச்சுருக்காரு. அதை அழிக்கிறதுக்குன்னா பிறந்த அந்த பிள்ளை மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருக்குது. இன்னைக்கு பரந்தூர்ல ஏர்போர்ட் கட்டக்கூடாது இன்னைக்கு அண்ணன் விஜயண்ணன் பேசியிருக்காரு. நான் கேட்கிறேன், அப்ப இதுக்கப்புறம் நீங்க வேற எங்கேயோ ஒரு இடம் நீங்க தேர்வு செஞ்சீங்கன்னா அது விவசாய நிலமா இருக்காதா? அண்ணே இருக்காதுண்ணே, அது எப்படி இருக்கும்? இப்போ விவசாய நிலம்னு சொல்லிட்டு தான் அங்கேருந்து மாத்துறாங்க, திரும்ப ஒரு இடத்துல விவசாய நிலத்துல வைப்பாங்களா? அங்கே சேர்ந்து தத்தியா மாறிட்டு இருக்கேன். விவசாயம் தோழன்றீங்க, முதல் குரல பரந்தூர்ல பிரச்சனையை செஞ்சனால உங்க சுயலாபத்துக்கு பரந்தூர்ல விமானம் கொண்டு வர மாட்டேன்றீங்க. அவங்க சுயலாபத்துக்காக பரந்தூர்ல விமான நிலையம் கொண்டு வரலையா? ஏன்னா 2 ஏக்கர் ஏதாவது வாங்கி போட்டுருக்கீங்க. நீங்க மாற்றம்ன்றீங்களே, ஒரு மாற்றமும் இல்ல. இன்னைக்கு அவங்க திமுக அதிமுக என்ன குறை செய்யறாங்களோ அதோட 10 மடங்கு இவங்க இன்னும் தப்பு செஞ்சுட்டு இருக்காங்க. மாற்றம்னு வந்தீங்களே, ஆனால் அதோட நீங்கள் டிஎம்கே ஏடிஎம்கேவோட நீங்கள் மிகப்பெரிய தப்பு செஞ்சிட்ருக்கீங்க. சரி ஓகே அவர் தப்பு செய்கிறாரு, கரெக்டு. தப்பு செஞ்சவங்க கூட கூட்டணி வச்சுக்கிட்டு புடுங்குறக்காங்க உட்காந்துருக்கீங்க நீங்கள். இல்லை தப்பு செய்கிறவங்க கூட எப்படி நீங்கள் கூட்டணி வச்சிங்க? அப்போ தப்பு செய்கிறவங்க கூட கூட்டணி வைக்கிறவங்க தப்பானவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு தானே தோணுதா? எனக்கும் அதே தான் தோணுது. எனக்கு ஒன்றும் புரியலை, உங்களுக்கெல்லாம் ஏன் இவ்வளோக்குள்ள வயிற்றெரிச்சல் வருது? எதனால வயிற்றெரிச்சல் வருது? ஐயோ நம்ம பார்த்து வளர்ந்த பையன் அவன் முதலமைச்சர் ஆகிட்டான்னு சொல்லிட்டு உங்களுக்கு வயிற்றெரிச்சலில் முன்னாடிலாம் ஒட்டி எரியுதா? அப்படி எரிஞ்சிச்சுன்னா அப்படின்னா தண்ணி ஊற்றி அணைச்சிருங்க, நல்லா கரும்புச்சாறு போட்டு குடிங்க. சார் அதெல்லாம் கரும்புச்சாரோட இளநீ வாங்கி நல்லா குடிச்சு அதை அணைச்சிக்கிட்டு வீட்டில் வந்தோமா ஒரு ஸ்டேஜில் கிடந்து உட்காந்து பேசணுமா, பொத்துணுமா, தூங்கணுமான்னு உட்காந்து கதையாருங்க. இந்த மாதிரிலாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரோல் மெட்டீரியல் ஆவீங்க, இந்த மாதிரி உட்காந்து கண்டென்ட் ஆவீங்க. அதுக்கப்புறம் வெளியே பேச முடியாத அளவுக்கு வச்சு நம்ம ஆட்கள் பிரித்து மேய்ஞ்சிடுவாங்க. நம்ம ஆளுக்குன்னு சொன்னால் நான் எல்லாரையும் சொல்லுங்கள், நான் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பேசுகிறேன் அதனால் அப்படின்னு நினைக்காதீங்க. இங்கே நல்லது இது வரைக்கும் அந்த ஆட்சியில் குறை சொல்ல முடியாமல் இருக்குது. குறை சொல்கிற சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா இங்கே சொல்லி தான் ஆகும். அதுக்குன்றது எல்லாத்துக்கும் நான் முட்டு கொடுப்பேன்னு இல்லையா? இங்கே எதுக்கு முட்டு கொடுக்கணுமோ அதுக்கு தான் முட்டு கொடுத்துட்ருக்கோம். உங்களை விட இவர் எவ்வளவோ மேல்னால தான் அங்கே பேசிகிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு சொல்றாங்க, எல்லாரும் பேசுறாங்க, இன்னைக்கு இருந்தா அவர்தான் முதல்வர், இன்னைக்கு இருந்தா அவர்தான் முதல்வர்னா என் மக்களுக்காக வாதாடினார், உண்மையை பேசினார், அந்த தப்பை தட்டி கேட்டார். இதனால அன்னைக்கு பத்திரிகையாளர்கள் இருந்து மீடியால இருந்து எல்லாருமே கேப்டனுக்கு அகெயின்ஸ்டா தான் போனாங்க. அவர் இருந்தால் முதலமைச்சர் ஆவாரோ இல்லையோ டிஎம்கே கூட கண்டிப்பாக கூட்டணின்னு ஒரு பேரில் இந்த எச்ச பொழப்பு பழச்சிருக்க மாட்டார். சத்தியமாக சொல்கிறாங்க. அப்படி இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக டிஎம்கே கூட இப்படி ஒரு கூட்டணி வச்சு தான் நம்ம கட்சியை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி வச்சிருக்கவே மாட்டார். அப்படிப்பட்ட மனுஷன் நினைக்கிறது, அவர் இருக்கிற வரைக்கும் கூட்டணி இல்லாமல் நீங்கள் போய் ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டு அவர் பேரையும் அவர் மதிப்பையும் கெடுத்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? நான் இப்பவும் ஒன்று சொல்கிறேன், இந்த அம்மாவை நீங்கள் ஜெயிக்கே வச்சுருக்கக்கூடாது. நீங்கள் ஜெயிக்க வச்சுட்டு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. ஏன்னா
விஜயகாந்த் அவர்கள் ஆன்மாலாம் வந்து கண்டிப்பாக மன்னிக்காது. ஏன்னா ஒரு ஆளை எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகும், எந்த அளவுக்கு வந்து ஒரு கட்சிகள்லாம் வந்து அசிங்கமாக பேசிச்சு தெரியுமா இவரை, எந்த அளவுக்கு இந்த மீடியா ட்ரோல் பண்ணிச்சு தெரியுமா, அவர் சின்னதாக பண்ணால் கூட பெருசாக ஊதி பெருசாக கேட்டு தெரியுமா. மீடியாவில் நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்குறீங்கன்னா அவரை கோவப்படுற மாதிரி ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஒரு கொஸ்டின்லாம் கேட்டு அவரை ட்ரிகர் ஆக்கி, அவரை ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கி, அவரை காமெடி ஆக்கி, அவரை ஜோக்கர் ஆக்கி கடைசியில் அவரை வீட்டில் உட்கார வைக்கிற நிலைமைக்கு நீங்கள் தள்ளிட்டீங்க. அவர் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரிலாம் மாட்டாமல் இந்த பொது வாழ்க்கையில் இல்லாமல் இருந்துட்டாங்க இந்நேரத்துக்கு நல்லா ஜாலியாக படம் நடிச்சு அப்படி அழகாக இருந்துட்டு போயிருப்பார் மனுஷன். நாங்கள் இப்பவும் தோணுச்சு இவர் வந்து கட்சி ஆரம்பிக்கிற பதிலாக இதுக்கு முன்னாடி மக்களுக்கு பண்ணாத மாதிரியுமே கட்சி ஆரம்பிக்கோடய பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் அவரோட பார்வை என்ன இருந்துச்சுன்னா, நம்ம அரசியலுக்கு சினிமா விட்டு நம்ம அரசியலுக்கு வரோன்னா அந்த அரசியலில் மக்களுக்கு இன்னும் நல்லா பண்ணலாமே, முதலமைச்சரான நல்லா பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஒரு பேராசையில் அவர் வரல. என்ன ஆசையில் வந்தார்னா மக்களுக்கு நல்லது செய்யணுமேன்னு சொல்லிட்டு தான் இங்கே உள்ளே வந்தார். பட் அவரை என்னென்னமோ பண்ணதில் இந்த முக்கியமான அந்த 2 கட்சிகள் தான். பட் அந்த 2 கட்சிகளுக்கு சால்ரை அடிச்சிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா. உங்களை மாதிரி ஒரு ஆட்களை இந்த உலகத்தை எங்கேயும் பார்க்க முடியாது. நீங்கள்லாம் உட்காந்துருந்துட்டு விஜய் அவர்களை வந்து குறை சொல்கிறதுக்கும் விஜய் அவர்களை பற்றி பேசுகிறதுக்கும் தகுதியே கிடையாது. நான் உன்னை சொல்கிறேனே, விஜயகாந்த் அவர்கள் ஆன்மா இப்போ மன்னிக்காதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. நான் சொல்கிறேன் இவங்கெல்லாம் மன்னிக்காது. இவங்க சொல்கிறாங்க விஜயகாந்த் அவர்கள் வந்து அவரோட அது என்ன சமாதிக்கு வந்து வரல, விஜய் அவர்கள் வரல, நீங்கள் எங்களை தான் பார்க்க வரல, நீங்கள் அங்கேயாவது போய் பார்க்கலாம்னு சொன்னோம். உங்களை எதுக்கு பார்க்க வரணும்? உங்களை மாதிரி முதுகில் குத்துறவங்களே யாரையாவது வந்து உங்களுக்கு வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு சொல்ல வரீங்களா? அவர் மனசுக்குள்ளே இருப்பார். ஆனால் யார் மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் நீங்கள் அவரை வச்சுட்டு நீங்கள் இங்கே ஒரு அரசியல் ஒன்று பண்ணிகிட்ருக்கீங்க பார்த்தீங்களா, ரொம்ப கேவலமாக இருக்குது. தயவு செஞ்சு நிறுத்திக்கிங்க. அவர் பேரை சொல்லி இங்கே நீங்கள் ஒரு அரசியல்லாம் பண்ணாதீங்க. அதுக்கான தகுதியில் நீங்கள் இழந்துட்டீங்க. நான் சத்தியமாக சொல்கிறேன், எப்போ நீங்கள் டிஎம்கே கூட கூட்டணி வச்சிங்களோ அப்போவே அவர் பேரை சொல்லி இங்கே ஓட்டு வாங்குற நிலைமைக்கு நீங்கள் இல்லை. ரெண்டாவது இங்கே ஒன்று பதிவு பண்ணுறேன். விஜயகாந்த் அவர்களும் சினிமாவிலேருந்து வந்தவர் தான், விஜய் அவர்களும் சினிமாவிலேருந்து வந்தவங்க தான். இந்த 2 பேருக்குள்ளே குடும்பத்துக்குள்ளேயும் நீங்கள் மிகப்பெரிய நட்போடு இருந்தவங்க தான். இப்படிப்பட்டவங்க அவர் மேலே நம்ம பார்த்து வளர்ந்த பையன் இப்படி சிஎம் ஆகிட்டானேன்னு சொல்லிட்டு வெறுப்பில் இருக்காதீங்க. நான் தயவு செஞ்சு ஒரு பொறாமையும் வெறுப்பில் இருந்தீங்க அப்படின்னா அந்த பொறாமை வெறுப்பு தன்னைத்தானே அழிக்கிறக்கான நிலைமைக்கு தள்ளப்படும். அப்படி தான் இப்போ வந்து உட்காந்து அவரோட பையன் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நான் இப்பவும் சொல்கிறேன், அவரோட பையன் சொல்கிறதுக்காக தான் உங்களுக்கு மரியாதை. இல்லைனா உங்களை வந்து ஒரு நாயாக கூட மதிக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு அந்த மரியாதை காப்பாற்றிக்கிங்க. இல்லைன்னா அந்த மக்கள் மத்தியில் ரொம்ப டேமேஜ் ஆகி கடைசியில் இந்த பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மா ஜெயிச்சாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஜெயிப்பு கூட ஜெயிக்க முடியாது. அந்த ஒரு விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்த கட்சி அழிவு நோக்கி கொண்டு போகுதுங்க. இப்போ கொஞ்சம் இருக்கிற உறுப்பினர்களையும் இழந்துடாதீங்க.